ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து சூப்பராக டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க. மரவள்ளி கிழங்கு, அதாவது குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் தான் நம்ம வடை செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் வந்து கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன். நீங்கள் கடலைப்பருப்பு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவு நீங்கள் கிழங்கு எடுத்துக்கோங்க. இதை கலவெல்லாம் தேவையில்லை. நான் ஒரு 2 கிழங்கு வந்து ஒரு 4-5 பீஸாக கட் பண்ணி அதையும் வந்து தண்ணியில் ஊற போடுங்க. அப்போ தான் அந்த தோல் எடுக்க முடியும். இப்போ தோல் வந்து எடுத்துட்டேன் பாருங்கள். நம்ம ஊற போட்டுட்டு கத்தியில் வந்து சீவிட்டு நம்ம உரித்தோம் அப்படின்னா தோல் வந்து சூப்பராக வந்துடும். அந்த உரிச்ச வந்து கிழங்கை வந்துட்டு நம்ம சீவிட்டு நம்ம வந்து அதில் மிக்சியில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும். நீங்கள் பெரிய இதில் போட்டு துருவிக்கோங்க. சின்னதில் போட்டிங்கனாலும் எப்படி தான் அரைக்க தானே போகிறோம். அதனால் நீங்கள் பெரிய இதிலே வச்சுட்டு நல்லா வந்து சீவி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நான் எல்லாமே வந்து துருவி எடுத்துட்டேன். ஒரு 2 கிழங்கு தான், நல்ல பெரிய கிழங்கு. இப்போ வந்து துருவின கிழங்கையும் நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு இருக்குங்க இல்லைங்களா, அதையும் வந்து 2ஆக சேர்த்து நம்ம அதில் வந்து மிக்சியில் வந்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம வடைக்கு வந்து பருப்பு அரைப்போம்லாம் அதே மாதிரி தாங்க. இதை வந்து நம்ம கிழங்கு சேர்த்த போகிறோம், அவ்வளோதான். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. குழந்தைங்களுக்குலாம் இதை வந்து செஞ்சு கொடுங்க, ரொம்ப அழகாக சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தும் கூட. இந்த கிழங்கு பார்த்திங்க அப்படின்னா அம்மா வீட்டு தோட்டத்தில் வந்தது தான். அடுத்து வந்து இந்த அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து நான் போட்டேன், ஆனால் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதை வந்து உங்களுக்கு காமிக்கலாம் தான் இப்போயே சொல்கிறேன். பூண்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப ஜீரண சக்திக்கும் நல்லாயிருக்கும். அடுத்து நீங்கள் அதோட 1 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சது எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்கு பச்சை மிளகா, காஞ்ச மிளகா. நீங்கள் காஞ்ச மிளகா மட்டும் சேர்க்கலாம், இல்லை பச்சை மிளகா வந்து எனக்கு 3 தான் இருந்தது, அதனால கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வந்து கொத்தமல்லி. உங்களுக்கு வேறு புதினா என்ன வேணாலும் சேர்க்கறனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம தேவையான அளவு உப்பு வந்து டேஸ்ட் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா கிழங்கு வந்து நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் உப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்களால் எவ்வளோ வந்து நல்லா பிசைய முடியுமோ அந்தளவு பிசைக்கோங்க. அப்போ தான் அதனுடைய காரம் உப்பு எல்லாம் அந்த கிழங்குல வந்து நல்லா ஏறும். இப்போ வந்து நல்லா வந்து நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம உருண்டை வந்து பிடிச்சி வச்சுக்கலாம் ஒரு தட்டில். நம்ம அடுத்து அதே மாதிரி எண்ணெய் சட்டியும் வந்து காய வச்சிட்டிங்க அப்படின்னா எண்ணெய் சட்டி காஞ்சிட்டே இருக்கும், நம்ம உருண்டை பிடிச்சி நல்லா தட்டி போடுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. இந்த நம்ம நார்மலாக வடை செய்வோம்ல அதே மாதிரி மெத்தடு தான். நீங்கள் பருப்பு வடை செய்யும் போது கிழங்கு இருந்துச்சிங்கன்னா அதையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து போட்டுக்கலாம். நம்ம அதில் வந்து பருப்பு மட்டும் போட்டுப்போம். பருப்பு போடுறனால அது வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நிறையவே வரும். நம்ம கிழங்கு சேர்த்தோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லாமல் பூண்டு ஜீரகம்லாம் போட்டுக்கணும், அதில் எதுவுமே வராது. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தாங்க. நீங்கள் வீட்டில் சட்டுன்னு வந்து செஞ்சிடலாம். உருண்டை பிடிச்சதை எண்ணெய் நல்லா காஞ்சதும் மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சிங்க அப்படின்னா கிழங்குக்கு எண்ணெய் வந்து இழுத்துக்கும். அதனால் சிம்மில் வைக்காமல் நீங்கள் கொஞ்சம் நல்லா மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா எண்ணெய் இழுக்காமல் சூப்பராக வந்துடுங்க. நல்லா மொறுன்னு 2 பக்கமும் திருப்பி போட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா மொறுன்னு சூப்பராக வந்துடுங்க. நீங்கள் கொஞ்சம் நல்ல உருண்டையாகவும் போட்டுக்கலாம், இல்லை ரொம்ப தட்டையாக மெலிசாக போடணும் அப்படின்னா சின்ன உருண்டையாக பிடிச்சி நல்லா தட்டையாக போட்டிங்கன்னா அதுவும் சூப்பராக நல்லா மொறுன்னு வந்துடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்கா அப்படின்ட்டு. ரொம்பவே நல்லாயிருக்கும். அன்றைக்கி வந்து ஒரே நாளில் வந்து எங்கள் எல்லாமே சாப்பிட முடியல. அம்மா அன்றைக்கி பர்த்டே அன்றைக்கி வந்து கொஞ்சம் செஞ்சோம், அப்புறம் அடுத்த நாள் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு செஞ்சோம். அந்தளவு டேஸ்ட்டாக இருந்தது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதுங்க. நார்மல் வடை செஞ்ச டேஸ்ட்டும் இருக்கும், இந்த கிழங்குல செஞ்சனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதில் வந்து கார வடையும் செய்யலாம், இனிப்பு வடையும் செய்யலாம். அதாவது நீங்கள் பருப்பு மட்டும் போடாமல் அதாவது கிழங்கு மட்டும் வேக வைக்க வேணாம், அதே மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு பாகு மாதிரி காய்ச்சி செய்வாங்களே, அந்த ரெசிபி உங்களுக்குள்ள ஷேர் பண்ணுறேன். நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணுமோ அதெல்லாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வீடியோவாக கொடுக்குறேன். ஏன்னா என்ன ரெசிபி வந்து ஷேர் பண்ணால் உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல. அதனால் உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னு எனக்கு சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் மறக்காமல் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. இனிமேல் நம்ம சேனலில் வந்து டெய்லி வந்து கண்டிப்பாக வீடியோ வருங்க, நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆனால் என்ன வீடியோ வேணும் அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி, மேக்கப்பாக இருக்கட்டும், vlog-ஆக இருக்கட்டும், எது வேணுமோ அதை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சூப்பராக சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.